எக்ஸ்பிரஷன், தன்னை உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் இருக்கிறது. அப்போது மக்களாகப்பட்டவர்கள் போட்டியிடக்கூடிய உரிமையை இழந்து தனித்தொகுதி மூலமாக ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான அந்த லிபர்ட்டி, அந்த சுதந்திரமாகப்பட்டது எங்கே இருக்கிறது என்ற கேள்வி ஏற்படுகிறது. ஆகவே மக்களாகப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து இதை கேட்க வேண்டுமே. இங்கே சட்டத்திலே இருவிதமான சட்டங்கள் இருக்குது. ஒன்று ப்ரொக்ரசிவ் லா, இன்னொன்று ரெக்ரசிவ் லா. ரெக்ரசிவ் லா என்பது என்னவென்றால் ஏற்கனவே ஒன்று வரையப்பட்டிருக்கும். அது மக்களுக்கு தெரியாது. அது ஒவ்வொரு நிகழ்வுகளும் நகர்வுகளிலும் மூலமாகத்தான் இது சட்டம் அது சட்டம் என்று அறிந்து கொள்ளப்படுவார்கள். இதுதான் ரெக்ரசிவ் லா. ப்ரொக்ரசிவ் லா என்றால் மக்களாகப்பட்டவர்கள் அவர்களுடைய உரிமைகளை முன்வந்து தாமாக தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வந்து எங்களுக்கு உண்டான சட்டத்தை, எங்களுக்கு உண்டான உரிமையை சட்டமாக இயற்றுங்கள் என்று சொல்வதுதான் ப்ரொக்ரசிவ் லா. முற்போக்கு சட்ட இயற்றமாக நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான உரிமையை கேட்டறிதல். அத்தகைய மக்கள் அனைவருமே சுதந்திரம் படைந்த காலத்தில் இருந்து அந்த காலகட்டத்தில் அறியாமல் படிக்காமல் இருந்த மக்கள் இன்றுமே சட்டத்தினுடைய அந்த நுணுக்கங்களை அறியப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் தான் அகில பாரதிய சத்திரிய மகா சபை என்கின்ற சபையாகப்பட்டது மக்களுக்கு நீதி வழங்குகின்ற அமைப்பாக மக்கள் அனைவருமே உங்களுக்கு போட்டியிடக்கூடிய உரிமை என்பது இந்திய சாசன சட்டத்தில் பகிரங்கமாக எழுதப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி சென்ற வாரமும் பேசினேன், இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறேன்.